குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஹோப் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பாஷா சார். ஓகே. குட் மார்னிங் எவ்ரி ஒன். திஸ் இஸ் செந்தில்குமார், அக்ரி ட்ரெயினர் ஃபார் தமிழ்நாடு அண்ட் கேரளா. இன்னைக்கான நம்மளோட டீச்சிங் டியூஸ்டே டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பில்டிங் எ ஸ்ட்ராங் அக்ரி நெட்வொர்க். அதாவது அக்ரிகல்ச்சரோட பிஸ்னஸில் நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம 1 ஹவர் செஷன் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹோப் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா பருவமழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பருவமழை ஸ்டார்ட் ஆனாலே அக்ரி சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே, தமிழ்நாடு ஈவன் கேரளா ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் வெஸ்டீஜ்லையும் சரி, அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் சரி, என்ன மாதிரி ஒரு பேசிஸில் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு பேசிஸில் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடாக தான் டீம் இருக்குது. ஃப்ளோட்டிங் க்ரௌட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விவசாயிகள் வாங்குவாங்க. தென் விவசாயிகள் வாங்கிட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்றது, ஃபாலோ அப் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்காது. ரெகுலராக வந்து நம்மளோட வெஸ்டீஜில் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளிட்டு போவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் நாலேஜ் நெட்வொர்க்கை பற்றி இல்லைங்கிறது. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராப்பர் வேல என்ன மாதிரி முறையில் நீங்கள் வெஸ்டீஜ் பிஸ்னஸில் அக்ரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பயிர்களுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கிளியர் நாலேஜ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது விவசாயிகளுக்கு. மிக முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆஃபர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரக்கடையிலையும் எந்த ஒரு கம்பெனிலையும் போதுமான முறையில் வந்து கொடுக்கறதே கிடையாது, ஓவரால் இந்தியா ஃபுல்லாவுமே. அந்த ஆஃபர்ஸை பற்றி, இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணால் அதன் மூலயமா உங்களுக்கு எப்படி வருமானம் வரும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து விவசாயிகளை முதல்ல நீங்கள் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கொடுத்துட்டீங்க, ஒரு ஹோப் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ரெகுலர் பர்ச்சேசராக மாறுவாங்க. தென் அவங்க மாறுறது மட்டும் இல்லை சார், நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விவசாயிகள் காலங்காலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட் செல்லிங்னு அஹ், அஹ், ஒரு 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 முறை வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து காலங்காலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார், எப்படி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் ஒரு விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் விளையக்கூடிய ஒரு நெல்லையும் சரி, ஒரு காய்கறிகளையும் சரி, ஒரு பொருள் வாங்கி அந்த விவசாயிகள் நல்லா இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு வந்து அந்த விவசாயிகள் மற்ற ஊர்களுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து. ஓகே. பாஷா சார், வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போல்டா வேணும். ஓகே. இப்போ சார், இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது விவசாயிகள் காலங்காலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு பிஸ்னஸ் தான் அவங்க வாழ்நாள் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு வருமான வாய்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆஃபர்ஸும் இல்லாமல் வந்து அதை வந்து அவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஊரை சுற்றி உள்ள ஒரு உரக்கடையிலோ இல்லை ரெண்டு உரக்கடையில தான் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் வந்து பொருட்கள் வாங்குவாங்க. உரமாக இருந்தாலும் சரி, பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி, கலை மருந்தாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு உரக்கடையில தான் வாங்குவாங்க.
வேற எங்கேயும் போய் வெளியே போய் வாங்குறது இல்ல. அப்படியே ஒரு விவசாயி வெளியூர் போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கும்போது, இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வந்து இப்போ வெளியூருக்கு போறாங்க அப்படின்னா, வெளியூருக்கு திருச்சிக்கோ இல்லைன்னா விருதுநகருக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது கோயம்புத்தூருக்கோ போகும்போது, அங்க உள்ள புதுசா ஏதாவது உரங்களை பார்த்து, அங்க உள்ள யாராவது சொன்னாங்க இது எங்க ஊர்ல நல்லா விளையுது அப்படிங்கிற ஒரு மருந்துகளை இவங்க வாங்கிட்டு வந்து அவங்க ஊர்ல போடும்போது, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளை விட இவருக்கு வந்து விளைச்சல் அதிகமாக வந்திருக்கலாம். எல்லாரை விட ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். இல்லைனா பயிரோட தரம் வந்து நல்லா இருந்திருக்கலாம். இல்லைனா மற்ற விவசாயிகளை கம்பேர் பண்ணும்போது அந்த விவசாயிக்கு வெளியூர்லேருந்து உரம் வாங்கிட்டு வந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சியோ நோயோ வந்து தாக்குதல் கம்மியாக இருக்கலாம். அவருக்கு வந்து பயிர் கொஞ்சம் செழிப்பாக இருந்திருக்கலாம். அப்படி அந்த விவசாயி வந்து வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை அவர் விளைநிலத்துல போடும்போது ஏதோ ஒரு மாறுதல் வந்து அவர் விவசாய நிலத்துல நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அது அந்த மாறுதல்களை வந்து விவசாயி வந்து இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளே என்ன போட்டீங்க, உங்க வயல் மட்டும் நல்லா வந்து பளபளன்னு இருக்கு, உங்க வயல் மட்டும் நல்லா தரமா இருக்கு, எந்த பூச்சியும் நோயும் தாக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த விவசாயிட்ட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது மேக்சிமம் விவசாயிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா அதை வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உரமா இருந்தாலும் சரி, பூச்சி மருந்தா இருந்தாலும் சரி, அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண அவங்களுக்கு விளைச்சல் நல்லா வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரம் மூட்டையோ சரி, பூச்சி மருந்தோ சரி, மண்ணிலெல்லாம் புதைச்சு வைக்கிற பழக்கம்லாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த விவசாயி மற்றவங்களுக்கு வந்து ஒரு 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 50-60% அந்த மாதிரி விவசாயிகள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு 30-40 பேர் வந்து அதை வந்து ஷேர் பண்ணக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க. அந்த விவசாயிகள் வந்து மற்ற விவசாயிகளுக்கு நான் இங்கே தான் உரம் வாங்கினேன், இந்த மருந்தோட கலந்து போட்டேன், இந்த மருந்து வந்து இவ்வளோ ரேட்டு வருது, இந்த பருவத்தில் வந்து இந்த உரத்தை வந்து இதோட கலந்து போட்டு எனக்கு வந்து நல்ல விளைச்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மற்ற விவசாயிகளுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஷேர் பண்ணுவார், பகிர்ந்துக்கிடுவார் அந்த விஷயங்களை. அப்படி பகிரும்போது பக்கத்தில் இருக்க விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஓகே, இவர் ஏதோ நல்லா பண்ணி வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு புது உரங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு விளைச்சல் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி அதே கடையிலையோ இல்லை பக்கத்தில் அந்த அந்த மருந்துகள் அந்த உரங்கள் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வந்து அவங்க விவசாய நிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த விவசாயி மாதிரியே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல விளைச்சல் வந்திருக்கும், பூச்சியோ நோயோ தாக்காமல் இருந்திருக்கும், தரமான பயிர்களும் வந்து வளர்ந்துருக்கும். அப்படி வந்ததுனால எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அந்த ஒரு விவசாயிக்கு எதுவும் ஒரு ஒரு 2 மூட்டை 3 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை எடுத்து அந்த ஒரு விவசாயிக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. இல்லை வரக்கூடிய வருமானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன விவசாயிக்கு யாரும் வந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுக்கறது கிடையாது. ஆனால் இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். அதாவது ஒரு பொருள் நல்லா இருக்கு, ஒரு உரம் நல்லா இருக்கு, ஒரு பூச்சி மருந்து ஒரு களை மருந்து நல்லா இருக்கு அப்படின்னா அதை மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணும்போது மற்ற விவசாயிகளும் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலயமா அந்த சொன்ன பகிர்ந்த விவசாயிக்கு வந்து ஒரு விதமான வருமானம் கிடைக்குது. அதைத்தான் இந்த விவசாயிகள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு வருமான நோக்கமும் எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாமல். அதைத்தான் வெஸ்டீஜ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸை பற்றி டிஸ்ட்ரிபியூட்டரான நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 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 ஒன்று 1-2 ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்ரஸிவ் ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொக்ரஸிவ் ஃபார்மரை சூஸ் பண்ணி அவங்க மூலியமாக வந்து பிஸ்னஸ் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்வொர்க்கை வில்லேஜஸ் சைடு கிராமங்கள் சைடு ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது சார். அந்த விவசாயிகளே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்கிட்ட விவசாயி டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள், சார் எனக்கு வந்து ஃபீல்டு ட்ரைனிங் நிறைய வேணும், ஃபார்மர்ஸை உட்கார வைக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல அந்த ஃபார்மர்ஸ் வந்து 1-2 பேர் நல்ல ரிசல்ட் எடுத்துக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போயிட்டு கேதராக மீட் பண்ணி ஒரு விவசாய ஊரில் வந்து ஒரு மீட்டிங்கோ ஒரு டெமோஸோ நம்ம வந்து பண்ண முடியும். அப்படி ப்ரொக்ரெசிவ் ஃபார்மரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக விவசாயத்தில் வருமான வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா விவசாயிகளை நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நல்ல விதமான பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணாமே அவங்களே வந்து நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்ட்ரிபியூட்டான நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது, அதனோட பெனிஃபிட் என்ன, அதனோட யூஸ் என்ன, எந்த பருவத்தில் யூஸ் பண்ணணும், எதோட கலந்து யூஸ் பண்ணணும், எதோட கலந்து யூஸ் பண்ணி எந்த பருவத்தில் கொடுத்தனா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணுங்கிறத நம்ம ப்ராடக்ட் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபீல்டுக்கு போய் விவசாயிகள்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக பேச முடியும். நம்மளே என்ன சொல்கிறது, இந்த ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் படிச்சுட்டு நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது அவரோட வயலில் வேறு ஏதோ ஒரு பருவத்தில் இருக்கும்போது அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணலை அப்படின்னு பரிந்துரைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிக்கு நல்ல விளைச்சல் இல்லாமல் போகலாம். அதனால் நம்மளோட நோக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஃபார்மர்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணனாலே போதுமானது, நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும் சார். அதாவது நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராடக்ட் செல் பண்ணுறது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்லை சார், அவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணணும். அதாவது ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது நம்மளோட ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு நம்மளால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் எடுத்து கொடுக்க முடியாது சார். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்ல பூச்சியை வந்து கொல்றதுக்கோ, நோயை கொல்றதுக்கோ, களைகளை கொல்றதுக்கோ வந்து எந்த ஒரு மருந்தும் கிடையாது. அதனால அவங்க விவசாய நிலத்துல பூச்சியோ களைகளோ நோய்களோ வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பூச்சி மருந்துகள், அதுக்கேற்ற மாதிரி கலை மருந்துகள், அதுக்கேற்ற மாதிரி நோய் மருந்துகளை, ஒரு சில விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட்டரான நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் கத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கேட்டகரியை ஃபர்ஸ்ட் பத்தி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, அதாவது 4 கேட்டகரியில வந்து வெஸ்டேஜ் அக்ரி ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக் ரீதியில் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டர் மூலயமா தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் பயோஸ்டிமுலன் கேட்டகரி, அதாவது உயிரி தூண்டுதல்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமிக் கிரானுவல்ஸும் ஹியூமிக் லிக்விடும் இந்த கேட்டகரியில் வரும். ரெண்டாவது கேட்டகரி பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரி, உயிரி உரங்கள் சொல்லுவாங்க. அதாவது உயிருள்ள நுண்ணுயிரிகளை வச்சு மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உரங்களை இயற்கையான முறையில் எடுத்து தர்றதான் இந்த பயோ ஃபெர்டிலைசரோட வேலை. இந்த பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அக்ரி நானோடெக், அக்ரி மாசு, அக்ரி கோல்டு, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் வரும், 3 ப்ராடக்ட். தென் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் அக்ரி ப்ரோடெக் இருக்கு. தென் அட்ஜுவன் கேட்டகரி, செயலூக்கின்னு சொல்லுவாங்க. அந்த செயலூக்கி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரி 82வும் அக்ரி அக்வாஜெல்லும் இருக்கு. அதாவது செயலூக்கின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி 82வும் அக்ரி அக்வாஜெல்லும் நம்ம கொடுக்குற பொருளோட செயலை வந்து தூண்டி விடுறது. அதாவது அக்ரி 82ஓட நம்ம ஒரு ஹியூமிக் லிக்யூடோ இல்லை பூச்சி மருந்தோ கலந்து கொடுக்குறோன்னா அந்த பூச்சி மருந்தோட செயலை திறனை வந்து கூட்டி கொடுக்குறது தான் அக்ரி 82ஓட மிக முக்கியமான வேலை. அதாவது அதே மாதிரி தான் அக்ரி ஹியூமிக் லிக்யூடும் அக்ரி மாசும் நம்ம வந்து அக்ரி 82ஓட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற டானிக்கோட செயலை வந்து இலையில மேலே பரவுறதுக்கும் இலைக்கிளையில ஊடுருவதுக்குமான அந்த செயலை தூண்டி விடுறதா இந்த அட்ஜுவன் கேட்டகரியோட மிக முக்கியமான வேலை. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பயோ ஸ்டிமுலன் கேட்டகரியில் வரக்கூடிய மிக முக்கியமான வெஸ்டீஜில் நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமிக் கேட்டகரி தான். ஹியூமிக்கில் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் கிரானுவல்ஸ் வடிவத்திலையும் இருக்கு, ஹியூமிக் லிக்யூடு வடிவத்திலையும் இருக்கு. இந்த ஹியூமிக் கிரானுவல்ஸோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட ஸ்ட்ரக்சர், அதாவது மண் அமைப்பு, மண்ணோட கட்டமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அதாவது எல்லா மண்ணிலையும் எல்லா விதமான பயிர்களும் நல்லா வளராது, எல்லா மண்ணிலையும் எல்லா விதமான பயிர் ரகங்களும், பயிர் வேற பயிர் ரகங்கள் வேற, எல்லா ரகங்களும் கரெக்டாக வளராது. அந்த மண்ணோட கட்டமைப்பு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பயிர்கள் எல்லா விதமான நிலத்திலையும் எல்லா விதமான பயிர்களும் நல்லா வந்து வளர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாகும். அந்த மண்ணோட கட்டமைப்பு எப்படி மாற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமிக்கு மண்ணோட இலகுத்தன்மை மிக முக்கியமானது. ரெண்டாவது, தண்ணி விடுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட ஈரப்பதத்தை அந்த மண்ணு வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும், ஈஸியாக அந்த மண்ணை வந்து காய விடக்கூடாது. மூணாவது, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த காற்றோட்டம், மண்ணுக்குள்ள எந்த அளவு அந்த சாயில் போரோசிட்டி, சாயிலோட அந்த காற்றோட்டம் இருக்கோ மண்ணுக்குள்ள, அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா மண்ணோட வளம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கு குறைவா இருக்கு நம்மளால சொல்ல முடியும். மிக முக்கியமானது லாஸ்ட், மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் மண்ணுக்குள்ள எந்த அளவு நுண்ணுயிர் பெருக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவு தான் உங்க மண்ணோட வளம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறத தீர்மானிக்கிறது இந்த ஹியூமிக்கோட மிக முக்கியமான வேலை. அதாவது மண்ணோட அமைப்பை மாற்றி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தையும் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்றோட்டத்தையும் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் நிலைநிறுத்தி வைக்கிறதா இந்த குருணியோட மிக முக்கியமான வேலை. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் லிக்யூடு. அதே தான் ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து 1.5% வந்து ஹியூமிக் மூலக்கூறுகள் இருக்கு. சேம் ஹியூமிக் லிக்யூடில் 6% வந்து அதே ஹியூமிக் மூலக்கூறுகள் இருக்கு. இதனோட மிக முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் மண்ணில் அந்த ஏரேஷன் காற்றோட்டம் போகிற மாதிரியும் சரி, அந்த மண்ணோட இலகுத்தன்மையும் சரி, தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கான திறனும் சரி. இன்னொன்று மிக முக்கியமானது, நீங்கள் ஹியூமிக் கிரானுவல்ஸும் ஹியூமிக் லிக்யூடும் கொடுக்கும்போது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களையும் செடிகளுக்கு எடுத்து தரக்கூடிய அந்த திறனையும் வந்து நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸும் ஹியூமிக் லிக்யூடும் கொடுக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக மண்ணுக்குள்ள இயற்கையான வளங்கள் நிறையவே இருக்கு, இயற்கையான சத்துக்கள். அந்த எல்லா சத்துக்களையும் ஈஸியாக பயிர்கள் அப்சர்வ் பண்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி திறனை உண்டாக்குறது தான் ஹியூமிக்கோட மிக முக்கியமான வேலை சார். ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து மண்ணுக்குள்ள ஸ்லோவா வேலை செய்யும். ஹியூமிக் லிக்யூடு வந்து பார்த்தோம்னா மண்ணில் வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தெரியும் உங்களுக்கு, ஹியூமிக் லிக்யூடை தண்ணியில் கரைச்சி விடும்போதோ ஹியூமிக் லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதோ இமீடியட்டாக செடிக்கு வந்து அந்த growth கிடைக்கும். பட் ஹியூமிக் கிரானுவல்ஸ் அப்படி கிடையாது. ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து மண்ணில் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்லோவாக தான் அந்த ஹியூமிக் மூலக்கூறுகளை மண்ணுக்கும் உங்களோட பயிர்களுக்கும் அந்த சத்துக்கள் வந்து எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்லோவாகவும் ரிசல்ட் இருக்கணும், இமீடியட்டாகவும் ரிசல்ட் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பேசிஸில் தான் ஹியூமிக் கிரானுவல்ஸும் ஹியூமிக் லிக்யூடும் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தோன்னா நம்மளோட பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் முதல் ப்ராடக்ட் அக்ரி மாஸ். இந்த அக்ரி மாஸில் என்ன கண்டென்ட் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம்
வந்து இருக்கு. அதாவது ப்ரோபயாட்டிக் கன்சோடியா ரைசோபியங்கிற ஒரு உயிர், தென் அதோட சேர்த்து அமினோ ஆசிட் இருக்கு, தென் அதோட சேர்த்து ட்ரேஸ் அமௌண்ட்ல ஜிங்க்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதனோட இந்த கண்டென்ட்டோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் உருவாக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களோட எல்லா விதமான பூ பூக்கும் பயிர்களுக்கும் சரி, விவசாய பயிர்கள் நெல் பருத்தி அந்த மாதிரி பயிர்களாக இருந்தாலும் சரி, தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி பயிர்களாக இருந்தாலும் சரி, பூக்கள் உருவாக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் அக்ரிமாஸோட மிக முக்கியமான வேலை. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் பிடிக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பிடிச்ச பூக்கள் அந்த செடியிலேயே பிடிச்சி நிற்கணும், உதிர்ந்து போகக்கூடாது. ஓகேங்களா? பூ பிடிக்க ஹெல்ப் பண்ணும், பிடிச்ச பூ அந்த செடியிலேயே பிடிச்சி நிற்க உதிர்ந்து போகாமல் கட்டுப்படுத்தி வைக்கிறதும் அக்ரிமாஸ் ஹெல்ப் பண்ணும். மூணாவது மிக முக்கியமானது, அந்த பூவில் இருந்து பிஞ்சா மாற்றி தரக்கூடிய சதவீதத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கறதாம் அக்ரிமாஸோட மிக முக்கியமான வேலை சார். அதாவது அந்த பூ பிடிக்கிற ஸ்டேஜில் என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் வேலை வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சா மாற்றி கொடுக்கும், என்ன மாதிரி பூ பிடிக்கிற பருவத்தில் என்ன மாதிரி ஒரு 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 வேலையெல்லாம் பார்க்கும் அப்படிங்கிற எல்லா விதமான வேலையும் பார்த்து கொடுக்கறதாம் அக்ரிமாஸோட மிக முக்கியமான வேலை. தென் அது மட்டும் இல்லை, அக்ரிமாஸ் வந்து நீங்கள் வந்து பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கும்போது மகரந்த சேர்க்கை, அந்த பாலினேஷன் சொல்லுவாங்க, அந்த மகரந்த சேர்க்கை ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தி வந்து உங்களுக்கு பெண் பூக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் அக்ரிமாஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் அது மட்டும் இல்லாம ஒரு பூவோட கலரையும் சரி, ஒரு 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 பழத்தோட ஒரு காயோட கலரையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும், அந்த ஷைனிங் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அக்ரிமாஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். தென் நெக்ஸ்ட் பயோஃபெர்டிலைசர் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி நானோடெக். இந்த அக்ரி நானோடெக்கில் என்ன கண்டென்ட் மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கையான பாஸ்பரஸையும் நம்ம போடக்கூடிய கெமிக்கல் பாஸ்பரஸ் கரையாமையும் மண்ணுக்குள்ளே கிடக்கும், அந்த பாஸ்பரஸையும் இயற்கையான வடிவத்தில் எடுத்து தரக்கூடிய உயிருள்ள ஒரு நுண்ணுயிரி, என்ன 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருள்ள ஒரு பூஞ்சை தான் நம்மளோட அக்ரி நானோடெக்குள்ளே இருக்குது. அது பேர் பாஸ்பரஸ் சொலிபிலைசிங் ஃபங்கைன்னு சொல்லலாம், இல்லை பாஸ்பரஸ் சொலிபிலைசிங் பயோஃபெர்டிலைசர்னு சொல்லலாம். நானோடெக்கை கண்டிப்பாக நீங்கள் அடி உரம் போடும்போது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான வடிவத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸை வந்து எடுத்து கொடுத்து வேர் வளர்ச்சியும் சரி, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களையும் செடிகள் ஈஸியான வடிவத்தில் எடுத்து கொடுக்கறதுக்கான அந்த திறனையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது தான் அக்ரி நானோடெக்கோட மிக முக்கியமான வேலை. கண்டிப்பாக அக்ரி நானோடெக்கு நீங்கள் அடி உரமாக போடும்போது கெமிக்கல் உரங்களான பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல் உரங்களான டிஏபியும் சரி, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டையும் நீங்கள் 30 முதல் 40% வந்து குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஒளிச்சேர்க்கையில் மிக முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோரோஃபில் கண்டென்ட், அதாவது அந்த பச்சையம்னு சொல்லுவாங்க. அந்த பச்சையத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து அந்த செடிகளுக்கு தேவையான அந்த உணவை வந்து அதுவே கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஸ்டீஜில் அக்ரி ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எல்லா பருவத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது அக்ரி நானோடெக் மட்டும்தான். நீங்கள் அடி உரமாக போடும்போது ஹியூமிக் கிரானுவல்ஸோட சேர்த்து கொடுக்கலாம், தென் ட்ரிப் இரிகேஷன்லையும் தண்ணியில் கரைச்சி விட முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்ரி மாஸோட சேர்த்து நீங்கள் வந்து பூ பிடிக்கிற சமயத்தில் கொடுக்கும்போது நல்லா பூ பிடிக்கிற சதவீதத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் ஹியூமிக் லிக்விடோட சேர்த்து வளர்ச்சி பருவத்தில் கொடுக்கும்போது வளர்ச்சியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் பிஞ்சு பிடிக்கிற சமயத்தில் அக்ரி கோல்டோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா கிரெயின் ஃபுல்லாக இருக்கும், அதாவது மணிகள் ஒழுங்காக பிடிக்கிறதுக்கும் சரி, அந்த காயோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அக்ரி நானோடெக் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் சொன்ன சஜஷன், சார் நான் இதுவரை நெல்லில் அந்த மணி பிடிக்கிற டைமில் வந்து நாங்கள் வந்து இதுவரை ஸ்ப்ரே பண்ணது கிடையாது, கோல்டும் நானோடெக்கும் மாசு நானோடெக் இந்த காம்பினேஷனில் கொடுத்து நெல்லில் அந்த பதிர் வராமல் கருக்கா வராமல் நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு சார் சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நானோடெக்கை நீங்கள் எந்த பருவத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார், எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம் சார். தென் தேர்டு பயோஃபெர்டிலைசர் கேட்டகரியில் மிக முக்கியமானது அக்ரி கோல்டு ஹியூமிக்கு அப்புறம் வெஸ்டீஜில் நல்லாயிட்டு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். என்னதான் ப்ராடக்டோட அந்த குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் 100 கிராமாக இருந்தாலும் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தாண்டி நிறைய விதமான விவசாயிகளுக்கு நல்ல அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த அக்ரி கோல்டு. அதாவது இந்த அக்ரி கோல்டை நீங்கள் அடிவரமாக போட்டாலும் சரி, ஸ்ப்ரே கொடுத்தாலும் சரி, இமீடியட்டாக ரிசல்ட் வந்து விவசாயிகளுக்கு வந்து கிடைக்குது. அந்த ட்ரஸ்ட் தான் நம்ம இமீடியட் விவசாயிகளை பொறுத்தவரை அந்த இமீடியட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இமீடியட் ட்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த அக்ரி கோல்டு. இந்த அக்ரி கோல்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரி உரமும் இருக்குது, அதனோட சேர்த்து ஃபல்விக் ஆசிட் கண்டென்ட்டும் இருக்குது, அதாவது வளர்ச்சி ஊக்கியும் இருக்குது. இதனோட மிக முக்கியமான வேலை ஒரு செடிகளுக்கு ஒரு குளுக்கோஸ் போல செயல்படும். ஒரு வேர் வளர்ச்சியும் சரி, புதுசாக வரக்கூடிய இலைகளையும் சரி, புதுசாக வரக்கூடிய கிளைகளையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது தான் அக்ரி கோல்டோட மிக முக்கியமான வேலை. அதாவது செடிகள் சுணங்கி போயிடுச்சு, செடிகள் உக்காந்துருச்சு, செடிகள் எந்திரிக்க மாட்டுது, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அக்ரி கோல்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கும்போது செடிகளோட அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி செடிகள் நல்லாயிட்டு அந்த துளுத்து வருது இல்லை தளிர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த துளிர்வு தன்மை கொடுக்கறது தான் அக்ரி கோல்டோட மிக முக்கியமான வேலை. கண்டிப்பாக
அக்ரிகோல்டு மிக முக்கியமாக நீங்கள் வளர்ச்சி பருவத்தில் ஹியூமிக்கோட சேர்த்து கொடுக்க முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஞ்சு பிடிக்கிற அந்த காய்க்கிற பருவத்தில் குடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் அந்த அக்ரி கோல்டு சார். கண்டிப்பாக ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் கோல்டும் நானோட்டுக்கும் ஒரு காம்பினேஷன் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இனிஷியலாக growth ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஹியூமிக்கு கோல்டும் நீங்கள் வந்து growth ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது செடியோட அந்த அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அக்ரி கோல்டு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அக்ரி ப்ரோடெக்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் வருது. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கடல் தாவரத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் தான். கடல் தாவரத்தில், அதாவது பொட்டாசியம் டெரைவ்டு ஃப்ரம் ரோடோஃபைட், அதாவது ரோடோஃபைட்னு சொல்லக்கூடிய அந்த கடல் தாவரத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த அக்ரி ப்ரோடெக்ட். இந்த அக்ரி ப்ரோடெக்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் பொட்டாசியம், நேச்சுரல் சல்ஃபரும். உங்கள் செடிகளில் உங்கள் பயிர்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நோய்கள். அந்த நோய்கள் உங்கள் மண்ணிலையும் உங்கள் செடியிலையும் சல்ஃபர் சத்து குறைபாடு இருந்தாலும் பொட்டாசியம் சத்து குறைபாடு இருந்தாலும் ஈஸியாக உங்கள் பயிர்கள் வந்து நோய்கள் வந்து அட்டாக் ஆகும். அந்த நேச்சுரல் பொட்டாசியம், நேச்சுரல் சல்ஃபரும் அக்ரி ப்ரோடெக்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து நோய் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு திறன் வந்து அக்ரி ப்ரோடெக்ட் நேச்சுராகவே இருக்குது. அக்ரி ப்ரோடெக்ட் உங்களுக்கு வந்து சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யும், கான்டாக்டாகவும் வேலை செய்யும். அதாவது இலைக்கு மேலே நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களையும் கட்டுப்படுத்தும். ஆல்ரெடி நோய்கள் வந்து இலைக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள் பரவாமல் கட்டுப்படுத்தி வைக்கிறதா அக்ரி ப்ரோடெக்டோட மிக முக்கியமான வேலை. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லக்கூடிய விஷயம் சார், அக்ரி ப்ரோடெக்ட்னா வெறும் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. அக்ரி ப்ராடக்ட்னா நோய் வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும், நோய் வர்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக அக்ரி ப்ரோடக்டும் அக்ரி மாசு மாதிரி, அக்ரி நானோடெக் மாதிரி, அக்ரி கோல்டு மாதிரி ஒரு டானிக் வகையை சேர்ந்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அதனால் இதை நீங்கள் வந்து பூ பிடிக்கிற பருவத்தில் கண்டிப்பாக அக்ரி மாஸோட சேர்த்து ப்ரோடக்ட் காம்பினேஷன் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். மாசு நானோடெக்கை கம்பேர் பண்ணும்போது மாசு ப்ரோடெக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட், அந்த மொட்டுக்கள் உருவாக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த ஃப்ரூட் நல்லா செட் ஆகிறதுக்கும் அந்த காய்கள் பிடிக்கிறதுக்கும் பார்த்தோம்னா அக்ரி ப்ராடக்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ பிடிக்கிற ஸ்டேஜில், அதாவது அந்த 6லேருந்து அந்த 8 மாதம் 7 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மாசு ப்ரோடெக்கு, தென் மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூ பிடிக்கிற ஸ்டேஜ் அந்த டிசம்பர் ஜனவரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாசு ப்ரோடெக்கு நீங்கள் காம்பினேஷனில் ஸ்ப்ரே கொடுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருப்பீங்க, நீங்கள் வந்து முன்னாடி இருந்ததை விட கண்டிப்பாக ரிசல்ட் பெட்டராங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு பழத்தோட கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ப்ரோடெக்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக்கி தரும். அந்த வாசனை திறன், ஒரு பூவுக்கும் சரி அந்த பழத்துக்கும் அந்த வாசனை திறனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அக்ரி ப்ரோடெக்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். தென் லாஸ்ட் 2 ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா அட்ஜுவன் கேட்டகரி, அக்ரி 82, அக்ரி அக்வாஜெல். இந்த அக்ரி 82லையும் 2 கேட்டகரி இருக்குது. அக்ரி 82 கிரீன் கலர் நார்மல் சிலிக்கான் மெத்தடில் தயாரிக்கப்பட்ட இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உரத்தோட கலந்து போடும்போதோ இல்லை தண்ணியில் கரைச்சி விடும்போதோ அந்த உரங்கள் அந்த தண்ணியில் அரிச்சிட்டு போகாமல் இல்லை தண்ணியில் கரைச்சி விடும்போது அந்த மண்ணில் அந்த ஈரப்பதத்தை நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த அக்ரி 82. இந்த கிரீன் கலர் லேபிள் போட்டது. இந்த அக்ரி 82 நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 50% வரை தண்ணி வந்து மிச்சமாகிறதுக்கான சுச்சுவேஷன் உண்டாகும். 40% வரை கெமிக்கலோட அந்த நீங்கள் போடக்கூடிய உரத்தோட தேவை வந்து மிச்சமாகும். இன்னொன்று, அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி மிக மிக அதிகமாக இருக்கும். மண்ணை வந்து ஈஸியாக வந்து காய விடாது. நீங்கள் தண்ணி விடுறீங்கன்னா அக்ரி 82ஓட சேர்த்து அந்த மண்ணில் அந்த ஈரப்பதத்தை காய விடாமல் எப்பயுமே அந்த மாய்ச்சர் கண்டென்ட் அந்த ஈரப்பதத்தை நிலைநிறுத்தி வைக்கிறதா அக்ரி 82 இந்த நார்மல் சிலிக்கானோட வேலை. கண்டிப்பாக மண் அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த அக்ரி 82 பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதை ஒன்லி ஃபார் சாயில் அப்ளிகேஷன், மண்ணில் அப்ளை பண்ணும்போதோ ட்ரிப்ரிகேஷனில் கொடுக்கும்போதோ மட்டும் இந்த அக்ரி 82 வந்து அக்ரி 82 கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்கள். தென் அக்ரி 82 நானோ டெக்னாலஜி. இந்த அக்ரி 82 நானோ டெக்னாலஜி கண்டிப்பாக ஸ்ப்ரேக்கு, ஃபோலியர் அப்ளிகேஷனுக்கு மட்டும், ஸ்ப்ரேயிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு பூச்சி மருந்தோடையோ ஒரு கள மருந்தோடு கூடயோ ஒரு நோய் மருந்து கூடயோ இல்லை நம்மளோட டானிக் கூடயோ ஹியூமிக் கூட மாஸ் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் இந்த அக்ரி 82 மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பூச்சி மருந்தோ இல்லை நோய் மருந்தோ இல்லை நம்மளோட டானிக் ஹியூமிக்கோ ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுறது முக்கியம் கிடையாது சார். நம்ம அடித்த அந்த ஸ்ப்ரே துளிகள் இலையோட மேலே மினிமம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஒட்டி பிடிச்சிருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் காத்தடிச்சு அந்த துளிகள் கீழே விழுந்தாலோ இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் அந்த துளிகள் கீழே விழுந்தாலோ நீங்கள் அடித்த கள மருந்தும் பூச்சி மருந்தும் நோய் மருந்தும் நம்மளோட டானிக்குமே சரி ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகாது. நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே, நம்ம அடிக்கக்கூடிய டானிக் எல்லாமே இலையோட மேலே ஒழுங்காக ஒட்டி பிடிக்கணும், இலையோட மேலே நல்லா பரவணும், இலைக்கு அடியில் வந்து அந்த அந்த திரவங்கள் எல்லாமே ஊடுருவணும். தென் நம்ம கொடுக்கக்கூடிய திரவங்கள் எல்லாம் ஈஸியாக வந்து இலையில வந்து ஈரமாகணும். அந்த வெட்டிங் ஏஜென்ட் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளோட அக்ரி 82 இந்த நானோ டெக்னாலஜி பேஸ்டு நானோ சிலிக்கான் மெத்தடில் தயாரிக்கப்பட்ட இந்த எல்லோ லேபிள் போட்ட அக்ரி 82. கண்டிப்பாக இந்த அக்ரி 82வும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட பிஹெச்சையும் ரெகுலேட் பண்ணி தரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அக்ரி 82 வெறும்
பூச்சி மருந்தோட மட்டும் கலந்துடுங்க அப்படிலாம் அப்படி சொல்லி ப்ரோமோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒழுங்கா ஒட்டி பிடிக்கும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், தண்ணியோட கார அமிலத்தையுமே மாற்றி கொடுக்கும், தென் இலைக்கு கீழே ஈஸியாக ஊடுருவும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அதனோட பெனிஃபிட்டை ஏற்றுக்கிட்டு விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. தென் அக்ரி அக்வாஜல். இந்த அக்ரி அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்த வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி அக்வாஜல் தண்ணியை சேமிக்கக்கூடிய ஒரு பொருள். அக்ரி அக்வாஜல் தண்ணி இல்லாத சமயத்தில் மட்டும்தான் கொடுக்கணும். ரொம்பவே ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சார். கண்டிப்பாக அக்ரி அக்வாஜல் தண்ணி இல்லாத சமயத்தில் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அக்ரி அக்வாஜல் நீங்கள் மான்சூன் டைம்லையும் கொடுக்கலாம், மழை பெய்கிற சமயத்துலையும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் மண்ணில் வந்து எந்த ஈரப்பதமும், மண்ணில் வந்து எந்த விதமான அந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்ரி அக்வாஜல்ல கோடைகால பயிர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வறட்சி இருக்கக்கூடிய நிலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கண்டிப்பாக மழை பெய்கிற நிலத்துக்கும் சரி, கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலத்துக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அக்ரி அக்வாஜல். அக்வாஜல் தண்ணியை மட்டும் சேமித்து வச்சுக்காது சார் ஜெல்லுக்குள்ளே. அக்வாஜலோட சேர்த்து நீங்கள் எந்த உரங்கள் கரைச்சி விட்டாலும், அக்வாஜலோட சேர்த்து எந்த உரங்கள் வந்து சேர்த்து நீங்கள் மண்ணில் அப்ளை பண்ணாலும், அந்த உரத்தை அந்த பயிர்கள் முழுசாக எடுத்துக்கிறது மாதிரி அந்த திறனை அந்த எஃபிஷியன்சி அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் அக்ரி அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை. அதாவது அக்வாஜல் மண்ணுக்கு கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம அக்வாஜல மண்ணு கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி விடும்போதோ, தண்ணியில வந்து உரங்கள் கரைச்சி விடும்போதோ, அந்த உரத்தையும் சரி தண்ணியும் சரி ஜெல்லு வடிவத்தில் பிடிச்சு வச்சுக்கிட்டு செடிகளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அக்ரி அக்வாஜல். ஏனோ தானோன்னு தண்ணி ரிலீஸ் பண்ணாது சார். செடிகளுக்கு எப்போ தண்ணி தேவை, அதிகமாக வெயில் இருக்கா, மண்ணில் ஈரப்பதம் இல்லையா, மண்ணு காஞ்சு போயிருச்சா, செடிகள் ஒரு மாதிரி சொணங்கி போயிருச்சா, அந்த சமயத்தில் மட்டும் தண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அக்ரி அக்வாஜல். அது மட்டும் இல்லாமல் உரத்தோட கலந்து போடும்போது உரத்தை தண்ணியில் அரிச்சிட்டு போகாமையும், மண்ணுக்கு கீழே லீச் ஆகாமையும், அந்த உரத்தை அந்த பயிர்கள் முழுசாக எடுத்துக்கிற மாதிரி அந்த திறனை ஊக்குவிக்கிறது தான் அக்வாஜலோட இன்னொரு மிக முக்கியமான வேலை. கண்டிப்பாக அக்வாஜல் தண்ணியும் சேமிக்கும், உரத்தையும் சேமிக்கும், உரத்தையும் மண்ணில் நிலைநிறுத்தி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கெட்ட கிருமிகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அக்ரி அக்வாஜல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்வாஜல் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற ஒரு சில நிலத்தில் தேவையில்லாத களைகள் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து அவங்களோட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. களைகளையும் கண்ட்ரோல் பண்ணும், மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளையும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அக்ரி அக்வாஜல். கண்டிப்பாக அக்வாஜல் வெறும் கோடைகால பயிர்களுக்கு மட்டும், அக்ரி அக்வாஜல் வெறும் கோடை காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ண வேண்டாம். அக்வாஜல் நீங்கள் வந்து வெயில் இருக்கிற சமயத்திலையும் சரி, மழை பெய்கிற மான்சூன் இருக்கக்கூடிய நல்ல மழை பெய்யக்கூடிய ஏரியாவில் இருந்தாலும் சரி, வேர்கள் வராமல் கட்டுப்படுத்தும், மண்ணில் அந்த ஈரப்பதத்தை நிலைநிறுத்தும். ஈரப்பதத்தை எந்த ஒரு மண் நிலைநிறுத்தி வைக்குதோ அந்த மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கான திறன் உண்டாகும். அந்த மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா மண் வந்து இலகுத்தன்மையாக இருந்து மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக உண்டாகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது, நல்ல தரமான ரிசல்ட்டு, நல்ல குவாலிட்டியான ஒரு பழங்களும் குவாலிட்டியான பூக்களும் உண்டாகிறது மிக முக்கியமான விஷயங்கள் சார். தென் நிறைய பேர் விவசாயிகள் கேட்கக்கூடிய விஷயம், விவசாயிகள் கேட்க மாட்டாங்க, நிறைய படித்த அந்த ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர்னு சொன்னாலும் சார், அந்த ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், உங்களோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் என்ன மாதிரி ஒரு பேசிஸில் தயாரிக்கப்பட்டது, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பயோ ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக நம்மளோட கம்பெனி வெஸ்டீஜ் நிறுவனம் என்ன மாதிரி ஒரு பேசிஸில் செயல்படுது, அக்ரி கேட்டகரி மட்டும் இல்லை சார், எல்லா விதமான கேட்டகரியிலையும் ப்ராப்பர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அக்ரியில் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு டைனமிக் பில்லிங் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர் பில்லிங் அந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி தான் வெஸ்டீஜ் வந்து இன்ன வரைக்குமே அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாமே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி லைசன்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஹியூமிக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் ஓரியன்ட். அதாவது எல்லா ப்ராடக்ட்டும் மற்ற கம்பெனிலையும் ஹியூமிக் மூலக்கூறுகள் இருக்குது, மற்ற கம்பெனிலையும் பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரி இருக்குது, ஆனால் அவங்க எல்லாருமே உடனே வந்து லைசன்ஸ் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சார். நிறைய விதமான என்ன சொல்கிறது, நிறைய விதமான யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழகங்களையும் நிறைய விதமான ரிசர்ச் ஸ்டேஷன்லையும் இந்த ப்ராடக்ட்ல அனுப்பி அதில் கரெக்டான கண்டென்ட் இருக்கா, அதில் இவங்க சொல்கிற மாதிரி கண்டென்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 100 கம்பெனி போகுது அப்படின்னா அதில் ஒரு 10-15 கம்பெனி மட்டும்தான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகும். அந்த ஒரு குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹோல்சேல் சர்டிஃபிகேட்டும் சரி, ரீட்டைல் சர்டிஃபிகேட்டும் சரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இமீடியட்டாக ஹியூமிக் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா
நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு லைசன்ஸ் இஷ்யூனால. கண்டிப்பா அதை வந்து கம்பெனி வந்து உடனே வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்து இமீடியட்டா வந்து நமக்கு இந்த ஜனவரிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான பிசினஸ் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரிக்கான ஓஃபார்மும் நம்மகிட்ட இருக்கு, ஹோல்சேல் சர்டிஃபிகேட்டும் இருக்கு, தென் பயோ ஸ்டிமுலன் கேட்டகரி ஹியூமிக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கு. தென் லாஸ்ட் நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா அக்ரி எக்வாஜல். அந்த அக்ரி எக்வாஜல் என்ன மாதிரி பேசிஸ்ல தயாரிக்கப்பட்டதுங்கிற ஒரு அக்ரி ஆர்கானிக் பேஸ்டு சர்டிஃபிகேட்டும் நம்மகிட்ட வந்து எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் ஆர்கானிக் ரீதியில் தயாரிக்கப்பட்டதானா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நம்ம கம்பெனிகிட்ட வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரை சுற்றி, அதாவது சார் ஒரு ஊர் இருக்கு, இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சரௌண்டிங்கில் ஒரு 4-5 பயிர்கள் தான் விளையும். அந்த 4-5 ஊர்களை வந்து சூஸ் பண்ணுங்க. எந்த ஊரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்களை சூஸ் பண்ணுங்க. அந்த ஊர்களை சூஸ் பண்ணி, அதாவது அக்ரி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஊர், அதாவது திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் சரி, இந்த பக்கம் தூத்துக்குடி போற வழியும் சரி, இந்த பக்கம் கோவில்பட்டி சைடும் சரி, உங்களுக்கு எல்லா ஊர்லயும் விவசாயத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்காது. ஆனா ஒரு சில ஊர்கள் நல்ல விதமான வாய்ப்புகள், நல்ல விவசாயம் வந்து 3 போகமும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. ஒரு ஊர் ஃபுல்லாவே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஊரை சூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஊர்ல என்ன பயிர் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மினிமம் ஒரு 3 இல்ல 4. இப்போ திருநெல்வேலி சைடே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல்லும் சரி, ஒரு மக்காச்சோளம், இந்த மாதிரி ஒரு ஒரு சில காய்கறி பயிர்கள் இல்ல வாழை, இந்த மாதிரி பயிர்கள் தான் பயிர் பண்ணுவாங்க. இந்த நாலு பயிர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 4 பயிர் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குங்கிறது நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், எந்த பருவத்தில் இருக்குன்னு. ஓகேங்களா? தென் அந்த பயிரை பத்தி என்ன பூச்சி வரும், என்ன நோய் வரும், என்ன களை வரும், நம்மளோட ப்ராடக்ட் எப்படி, நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதாவது உங்க ஊரை சுத்தி நீங்க சூஸ் பண்ணக்கூடிய வில்லேஜை சுத்தி என்ன ஒரு பயிர் பண்றாங்களோ அதை பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலா ப்ராடக்ட்டை பத்தி கிளியரா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து கத்துக்கணும். ரெண்டாவது, ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது, ஒரு ஊரை சூஸ் பண்ணும்போது அந்த ஊர்ல என்ன மாதிரி பயிர் விளையுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாம எத்தனை நாள் பயிருங்கிறத விவசாயிகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கரண்ட் இப்போ வச்சிருக்க பயிர் என்ன மாதிரி ஹெல்த்தியா இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இருக்காங்கிறத கிளியரா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கிராப் ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் சார். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ஒரு ஒரு விவசாய நிலத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு விவசாயிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஒரு முளைப்பு ஸ்டேஜில் இருக்கா, சீலிங் ஸ்டேஜில் இருக்கா, இல்லைனா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இப்போ தான் க்ரோத் ஸ்டேஜில் இருக்கா, அதாவது இலைகள் மட்டும்தான் வந்திருக்கா, மூணாவது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கா, அதாவது பூ பிடிக்கிற பருவத்தில் இருக்கா, நாலாவது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்கா, அதாவது பூவிலேருந்து பிஞ்சா வந்துருச்சா, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கா, 4வது ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ், ஃப்ரூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி, அந்த பழங்கள் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சா. இந்த மாதிரி 5 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 5 ஸ்டேஜை பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதாவது முளைப்பு ஸ்டேஜில், அதாவது வேர் உருவாகக்கூடிய ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து சீலிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், இயர்லி க்ரோத். ரெண்டாவது இலைகள் வந்ததுக்கு அப்புறம், அதாவது இலைகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவோம். மூணாவது பூக்கள் வரும்போது அதை வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ், அதாவது பூவில் இருந்து சின்ன பிஞ்சு உருவாகிற ஸ்டேஜ் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது காய்க்கும் பருவம்னு சொல்லி சொல்லுவோம். நாலாவது பருவம் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ், அதாவது அந்த அந்த பழங்கள் வந்து அந்த காய்கள் வந்து பழங்களாக மாறிடுச்சா, நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் கோல்டன் கலரில் மாறும், அந்த ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். விவசாயிகளை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அது மட்டும் இல்லாமல் மூணாவது மிக முக்கியமானது, சூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, செகண்ட் ஒன்று என்ன கிராப்னு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. மூணாவது என்ன ஸ்டேஜ்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நாலாவது மிக முக்கியமானது என்ன ஃபார்மர், எந்த மாதிரி ஒரு விவசாயிகளை நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. சார் எல்லா விவசாயிகளையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சுற்றி ஒரு விவசாயி இருப்பார், ப்ரோக்ரெசிவ் ஃபார்மர், எல்லாம் முற்போக்கு விவசாயிகள்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிக்கு விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மற்றவங்க பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய விவசாயத்தை அந்த விவசாயி பண்ண மாட்டார். மற்றவங்க போடக்கூடிய மற்றவங்க போடக்கூடிய உரத்தோட அளவு மாதிரி இந்த விவசாயி போட மாட்டார். இந்த விவசாயி ரெகுலராக வந்து அக்ரி ஆஃபீஸையும் சரி, ரெகுலராக வந்து விவசாயத்தில் என்ன மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குது, ரெகுலராக வந்து விவசாயத்தில் என்ன மாதிரி வந்து என்ன சொல்றது, விவசாயத்தில் வந்து என்ன மாதிரி டெக்னாலஜி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அந்த விவசாயி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவங்கள தான் முற்போக்கு விவசாயிகள்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிகளை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. அந்த விவசாயிகளுக்கு நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த விவசாயிகளுக்கு நம்ம ப்ராடக்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுங்க. அந்த விவசாயிகளுக்கு இனிஷியலாக வந்து
நம்ம ப்ராடக்ட் ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சிருக்காருன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல டெமோ கொடுங்க. டெமோனா ஒரு 10 ஏக்கர்ல வந்து ஒரு 2 ஏக்கர் கொடுக்கறது தான் டெமோ. அதுக்குன்னு ஃப்ரீயா கொடுக்கணும்னு நான் சொல்லல. 10 ஏக்கர் வச்சிருக்காருன்னா 2 ஏக்கர் நம்ம ப்ராடக்ட் கொடுத்து ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த விவசாயிகளை வச்சு நீங்க வந்து ஒரு ஃபீல்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. அந்த விவசாயிகளை வச்சு நீங்க வந்து மீட் பண்ணுங்க. மற்ற ஒரு அக்ரி ஆக்டிவிட்டி அக்ரி பிசினஸ் வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்க. இனிஷியலா எடுத்தோடனே நீங்க வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு 10 விவசாயிகளை வச்சு நீங்க வந்து உடனே மீட்டிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 80% உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபார்மரை மீட் பண்ணலாம். தென் சின்ன சின்ன ஃபார்மர், அதாவது மீட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, மீட் பண்ணுறதுக்கான ஒரு வேஸ்ன்னு ஒன்று இருக்குது சார். அதாவது ஏர்லி மார்னிங் நீங்கள் ஃபீல்டுக்கு நீங்கள் போகும்போது அதிகாலையில் நீங்கள் போயிருங்க. மேக்ஸிமம் 8 மணிக்குள்ள அந்த விவசாய நிலத்துக்கு போயிருங்க. ஒரு 6 மணிக்கோ இல்லை 6:30க்கோ, இல்லைன்னா ஒரு சில விவசாயிகள் 5:30க்கே எந்திரிச்சு விவசாய நிலத்தை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு வந்து நீங்கள் வந்து விவசாய நிலத்துக்கு போயிருங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் போகும்போது தான் கண்டிப்பாக ஒரு விவசாயி தனித்தனியாக அவங்க வயலில் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அவங்கள்ட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட நம்ம பர்சனலாக கனெக்ட் ஆகணும் சார். கண்டிப்பாக ஒரு விவசாயிகளோட நீங்கள் பர்சனலாக கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் கனெக்ட் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா பிஸ்னஸை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த விவசாயிகளே அந்த பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விவசாயிகளை சந்திங்க, ப்ரொக்ரெசிவ் ஃபார்மரை சந்திங்க. ஏர்லி மார்னிங் டெய்லி ரெகுலராக வந்து விசிட் பண்ணுங்க. ரெகுலராக விசிட் பண்ணி என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும் எங்கள் சைடில் இருந்து, நாங்கள் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து தான் வரோம் அப்படின்னு ஒரு ஃபார்மரை மீட் பண்ணுங்கள். 1-to-1 ஃபார்மர் மீட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். தென் டே டைமில் ஒரு 12 மணி 2 மணிக்கு போயிட்டு ஒரு டீ கடையிலையோ ஒரு ஒரு ஆலமரத்தடியிலையோ ஒரு தனியாக ஒரு ஃபார்மர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி போகிறத விட நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு விவசாய நிலத்துக்கு போய் விவசாயிகளை மீட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயி நல்ல ரிசல்ட் எடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விவசாயியை வச்சு நீங்கள் வந்து மீட்டிங் போடுங்க. ஒரு ஆலமரத்தடியிலையோ இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மடங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு ஆலயத்தில் ஒரு கோவிலில் ஏதாவது இடங்கள் இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போடுங்க. மீட்டிங்கில் நம்ம ப்ராடக்ட் பற்றி மட்டும் இல்லாமல் மண்ணோட வளம் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு தாவரத்தோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு வந்து விவசாயம் இந்தியாவில் இன்னைக்கு எப்படி இருக்கு, தண்ணியோட மேனேஜ்மெண்ட், தண்ணி எப்படி நம்ம பராமரிக்கணும், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் விவசாய முறையை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் சார். ப்ராடக்டை செல் பண்ணுறது மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது. மண்ணோட வளத்தை மாற்றி கொடுத்து அவங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட நெட்வொர்க்கில் மிக முக்கியமான நோக்கம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது விவசாயிகள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். இனிஷியலாக அந்த ட்ரஸ்ட்டை வந்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட்வொர்க்கை வந்து அவங்களே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிஷியலாக 1-to-1 மீட்டிங் பண்ணுங்கள். தென் அகைன் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து தென் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களோட ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து குரூப் மீட்டிங் ஒரு ஃபீல்டு மீட்டிங் மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்டு டெமோ. கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்மளோட வெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா அக்ரி அக்வாஜல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெமோ பண்ணி காட்டுங்க. தென் அக்ரி 82 வெறும் இலையில மட்டும் ஸ்ப்ரே பண்ணி இலையில நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, இலைக்கு கீழே ஊடுருவுது, நல்ல ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அக்ரி 82ங்கிற ப்ராடக்ட் தண்ணியோட பிஹெச்சை வந்து ரெகுலேட் பண்ணு நான் சொல்லியிருந்தேன். அதாவது தண்ணியோட கார அமிலத்தன்மை ரொம்பவும் அமிலமா இருந்தாலும் பயிர்கள் எடுத்துக்காது, ரொம்பவும் காரமா இருந்தாலும் வந்து பயிர்கள் வந்து எடுத்துக்காது. தண்ணியோட கார அமிலத்தன்மை பார்த்தோம், செடிகளுக்கு சூட்டபிளானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மையா இருக்கணும், இல்லை கொஞ்சம் அமிலத்தன்மை அந்த 5.5 அந்த லெவலில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும்தான் செடிகள் முழுசா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த தண்ணியோட கார அமிலத்தன்மையை மாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட் நம்மளோட அக்ரி 82. இந்த அக்ரி 82 நீங்கள் டெமோ காட்டலாமே. இதுவரை நிறைய விவசாயிகள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் அக்ரி 82 வந்து நீங்கள் தண்ணியோட பிஹெச் ரெகுலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பிஹெச் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிஹெச் மீட்டர் இருக்கும், இல்லைனா சிம்பிள் அந்த லிட்மஸ் பேப்பர் இருக்கும். நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு தண்ணியில் லிட்மஸ் பேப்பரை நம்ம அக்ரி 82 மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சு அந்த லிட்மஸ் பேப்பரை உள்ளே எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அதில் கலரில் மென்ஷன் பண்ணி தண்ணியோட காராமிலத்தன்மை எப்படி இருக்குது, நம்ம அக்ரி 82 கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியோட காராமிலத்தன்மை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா இல்லை நடுநிலையாக மாறி இருக்காங்கிறது அந்த மாதிரி காராமிலத்தன்மையை நிலைப்படுத்துற மாதிரியும் நீங்க வந்து அக்ரி 82 டெமோ பண்ணி காட்டலாம் சார். தென் ஹியூமிக்கு எதுக்கு சார் நாங்கள் வந்து டெமோ பண்ணி காட்டணும்? எப்படி ஹியூமிக்கு வந்து டெமோ பண்ணி காட்ட முடியும்? கண்டிப்பாக ஹியூமிக்கும் நீங்கள் வந்து டெமோ பண்ணி காட்ட முடியும். நான் சொல்லியிருந்தேன் ஹியூமிக்கோட மிக முக்கியமான வேலையே மண்ணோட அமைப்பை மாற்றி மண்ணோட கார அமிலத்தன்மையை நிலைப்படுத்துது. அதாவது தண்ணியோட கார அமிலத்தன்மையை மாற்றி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அக்ரி 82 இருக்கு. அதே மாதிரி மண்ணுக்கும் கார அமிலத்தன்மை இருக்கு. அந்த மண்ணோட கார அமிலத்தன்மையை செடிகளுக்கு சூட்டபலான ரீதியில்
நடுநிலைத்தன்மையை மாற்றி கொடுக்கறது தான். ரொம்பவும் அமிலமாக இருந்தாலும் நடுநிலைத்தன்மையை மாற்றி கொடுக்கும், ரொம்பவும் காரமாக இருந்தாலும் நடுநிலைத்தன்மையை மாற்றி கொடுக்கறது தான் ஹியூமிக்கோட மிக முக்கியமான வேலை. கண்டிப்பாக மண்ணோட கார அமிலத்தன்மை ஒரு சீசனில் உங்களுக்கு மாற போகிறது கிடையாது. மினிமம் ஒரு 2லேருந்து 3 சீசனாவது வந்து எடுத்துக்கும். அதாவது நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணோட கார அமிலத்தன்மை சாயில் டெஸ்ட் எடுத்து, மண் பரிசோதனை எடுத்து மண்ணோட கார அமிலத்தன்மையை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரி பிஹெச் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தென் ஆஃப்டர் ஒரு 2-3 போகத்துக்கு அப்புறம் 2-3 சீசனுக்கு அப்புறம் நம்ம ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் மண்ணை வந்து பரிசோதனை பண்ணுங்க. அகைன் மண்ணை வந்து பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் மண்ணோட பிஹெச் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ரொம்ப அமிலமாக இருந்தாலும் நம்ம ஹியூமிக் ரெகுலராக கொடுக்க மண்ணோட பிஹெச் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ரொம்பவும் காரமாக இருந்தாலும் மண்ணோட பிஹெச் வந்து நடுநிலைத்தன்மையை மாற்றி கொடுக்கறது தான் ஹியூமிக்கோட வேலை. தென் பிஹெச் மீட்டர் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் பிஹெச் மீட்டரில் வந்து மண்ணோட ஈரப்பதத்தையும் சரி, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது டெம்பரேச்சரையும் சரி, அதே மாதிரி மண்ணோட ஈரப்பதத்தையும் நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான அந்த எல்லா விதமான கண்டென்ட்டும் பிஹெச் மீட்டர். மினிமம் ஒரு 1000 ரூபாக்குள்ளே வரும் சார். நீங்கள் நல்லா அக்ரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அக்ரியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மெஷின் டெக்னாலஜி பேசிஸில் வந்து டெமோஸ் கொடுக்கும்போது விவசாயிகள் கண்டிப்பாக வந்து அதை வந்து கூட்டமாக ஏற்றுப்பாங்க. நம்ம 1-2 பேர் நம்ம ஏற்றுக்கிறது விஷயம். இந்த மாதிரி அக்வாஜலையோ இல்லை அக்ரி 82ஓ தண்ணியோட பிஹெச்சை மாற்றி கொடுக்கறதுக்கான அக்ரி 82ஓ மண்ணோட பிஹெச்சை மாற்றி கொடுக்கறதுக்கான ஹியூமிக்கோ நீங்கள் வந்து டெக்னாலஜி பேசிஸில் ஒரு 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 டெமோ காட்டும்போது கண்டிப்பாக கூட்டமாக விவசாயிகள் உங்களோட மீட்டிங்கில் உட்காருவாங்க. கூட்டமாக விவசாயிகள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாலே போதுமானது, அந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆயிரும் சார். ஃபோர்த் ஒன்று ஃபாலோ. இதுதான் இன்னைக்கு வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு விவசாயி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய அந்த அக்ரி பிஸ்னஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-லேருந்து 60% ஃப்ளோட்டிங் க்ரௌடாக தான் இருக்குது. ஃப்ளோட்டிங் க்ரௌட்னா ஒரு விவசாயி வாங்குவார் ஒரு பொருளை, வாங்கிட்டு அடுத்த சீசன் வந்து அவர் வந்து வாங்காமல் போயிடுவார். அதே அவங்க பழைய உரக்கடையில் வாங்கிடுவார். என்னதான் நல்ல ரிசல்ட் எடுத்திருந்தாலும் அகைன் வாங்க மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் விவசாயிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த விவசாயி வந்து மீட் பண்ணணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறீங்க, மீட் பண்ணல ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது கேட்கணும். ஒரு உரம் கொடுத்தமே நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் அடுத்து என்ன கொடுக்கணும்னு அவரே சஜஸ்ட் பண்ணார். விவசாயியே கேட்பாரு, அடுத்து இந்த இந்த பருவம் வரப்போகுது இதுக்கு என்ன கொடுக்கணும்னு அவரே கேட்பாரு. நல்லா இல்லைன்னா நீங்கள் அவர்கிட்ட எப்படி பழகி இருக்குங்களோ அதை பொறுத்து அவர் வந்து ஆன்சர் பண்ணுவார். நீங்க நல்லா வந்து அவர்கிட்ட வந்து பழகி இருக்கீங்க அந்த விவசாயிட்ட அப்படிங்கும்போது ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா கூட சார் பரவாயில்ல சார் அடுத்த பருவத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அடுத்து என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரே வந்து கேட்பாரு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து ஃபார்மரை விசிட் பண்ணுங்க, ரெகுலராக வந்து அவர் வயலை விசிட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது கேளுங்க. அவர் என்ன கொஸ்டின் கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பூச்சி மருந்து இருக்குது, பூச்சிகள் இருக்குது அப்படின்னா பூச்சிகள் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல, பூச்சிகளுக்கு வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து உரக்கடையிலேயே நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்க கேட்டுக்கோங்க. நம்ம பொருள் சார் எங்கிட்ட வந்து இது மட்டும் தான் இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா இதை போட்டாலே போதுமானது, இதுக்கு மேல உங்களை பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும், நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உரக்கடையில வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க வந்து பொருள் வாங்கி அப்ளை பண்ணுங்க சார். இந்த மருந்தோட இது வந்து கலந்து போடக்கூடாது, நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்டோட சேர்த்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து கலந்து போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் விவசாயிகளுக்கு வந்து ரெகுலராக வந்து சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு விவசாயி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு உங்களோட விவசாய முறையிலையும், நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விவசாய முறையிலையும் நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குறீங்க, அதை மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு விவசாயிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த விவசாயி வந்து அந்த ஒருத்தருக்கு மட்டும் இல்லை 2-3 விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அவரே கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. தென் கம்யூனிகேஷன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டாம் சார். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு விவசாயி வந்து என்னதான் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நீங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தாலும் அவருக்கு எண்ட் ஆஃப் த டே அவர் வயலில் நல்ல ரிசல்ட் இருக்கா, எண்ட் ஆஃப் த டே அவர் வயலில் வந்து என்ன மாதிரி இருக்கு, போன போகத்துக்கும் இந்த போகத்துக்கும் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத விவசாயிகளுக்கு ஃபர்ஸ்ட் அவர் நிலத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி ஒரு ஒரு நம்ம சொல்றத வந்து விவசாயிகள் வந்து உடனே அடாப்ட் பண்ணிட்டு வந்து உரங்கள் வாங்க மாட்டாங்க, உடனே அடாப்ட் பண்ணிட்டு மருந்து நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. இனிஷியலாக நம்ம வெஸ்டீஜ் அக்ரி டிஎன் சேனலில் வந்து ரெகுலராக வந்து அக்ரிக்கான ரிசல்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட் வீடியோ ஃபஸ்ட்டு காமிங்க. ரிசல்ட் வீடியோ காட்டினதுக்கப்புறம் ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ டெமோ ஃபீல்டாக வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் இனிஷியலாக நம்ம சொல்லக்கூடிய சஜஷன்ஸை வந்து அவருக்கு வந்து ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவரே நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல தேவையில்லை சார், அவரே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவரே வந்து கண்டிப்பாக ரெகுலராக வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கம்பேரிசன் தான் ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை
அவர் வயல் வந்து கெமிக்கல் போட்டாரா, நான் வந்து நம்ம உரங்களை போட்டோமா, வெஸ்டீஜோட ப்ராடக்ட்டை போட்டோமா, அவர் வயலை விட என் வயல் நல்லா இருக்கா, அதுதான் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். அதை 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 விட்டுட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ போடணும், இந்த ப்ராடக்ட் இவ்வளோ போடக்கூடாது அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த விவசாயிகளோட மிக முக்கியமான நோக்கம் அந்த அந்த பயிரோட வளர்ச்சி, அந்த பயிரோட ரிசல்ட் தான் எண்ட் ஆஃப் த டே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், வெறும் ஃபீல்டு லெவலில் மட்டும் நீங்கள் வந்து அக்ரியை ப்ரொமோட் பண்ணாமல் நிறைய விதமான உரக்கடைகள் இருக்குது, நிறைய விதமான பூச்சி மருந்துகள் கடை இருக்குது, நிறைய விதமான விதைகள் விற்கிறவங்க இருக்காங்க, நர்சரி ஓனர் இருக்காங்க, நிறைய விதமான அக்ரிகல்ச்சர் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது சார். இந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் வந்து மீட் பண்ணும்போது கண்டிப்பாக பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஒரு உரக்கடையில் மீட் பண்ணும்போது, இது எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி உரக்கடைக்காரங்க கேட்குறாங்க சார், இந்த மாதிரி ஒரு பூச்சி மருந்து கடைங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கும்போது அவங்க அப்ளைனை கேளுங்க. அப்படி அந்த அப்ளைனுக்கு அவங்களோட அப்ளைனுக்கு டவுட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இதுவரை ஒரு மினிமம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நிறைய வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கிற விஷயத்தில் நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்லேயும் சரி, டீலர்ஸ் உரக்கடையிலையும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் சார். அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நம்மகிட்ட வந்து இருக்குது. தென் ஒரு ஒரு லாங் டேர்மாக இன்னைக்கான நெட்வொர்க்கை வந்து வருங்காலத்திலேயும் அந்த விவசாயிகள் பின்தொடர்றதுக்கான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹானஸ்ட் ரெக்கமெண்டேஷன். அதாவது ஒரு பயிருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறது. நம்ம கம்பெனி கொடுக்குறோம்ல சார், அதாவது அடி உரமா அப்படின்னா ஹியூமிக் கிரானுவல்ஸ் 3 முதல் 6 மாதம் பயிர்னா 5லேருந்து 8 கிலோ போடுங்க. அக்ரி நானோடெக்னா 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரை போடுங்க. அக்ரி அக்வாஜல்னா 1 கிலோ போடுங்க ஒரு ஏக்கருக்கு. அக்ரி 82 அப்படின்னா 200 மில்லி போடுங்க. இந்த என்ன கம்பெனி ஒரு கான்செப்ட் சொல்லுதோ, என்ன கம்பெனி ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுதோ அந்த ரெக்கமெண்டேஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்து அவருக்கு ரிசல்ட் எடுத்தாலே அதுவே போதுமானது. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த இன்புட் காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அவருக்கான வருமான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால ரெக்கமெண்டேஷன் கம்பெனி சைட்லேருந்து என்ன கொடுக்குறோமோ அந்த ரெக்கமெண்டேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன டோஸ் கொடுக்குறோமோ அந்த டோஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராக ஃபீல்டு விசிட், ரெகுலராக வந்து என்ன சீசன், இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா உங்கள் ஊர் சைடில் வந்து என்ன சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, நெல் சீசன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. தென் வாழை சீசன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. வாழை சீசன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்கள் கொடுக்கலாம். தென் இந்த மாதிரி பயிரை சீசனை பொறுத்து வந்து நீங்கள் வந்து கிராப்புக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியும் சார். தென் இந்த மாதிரி நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்டடாக வந்து அவருக்கு வந்து மாறணும். விவசாயிகளோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டை வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. தென் நிறைய விதமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ரிசல்ட் வீடியோ ஷேர் பண்ணாலும் சரி, ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நம்மள்ட்ட ரிசல்ட் வரக்கூடிய ஒரு விவசாயிகளை வீடியோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது கண்டிப்பாக அதன் மூலயமா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரி ரிசல்ட் வீடியோ பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாதிரி பிஸ்னஸ் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய விவசாயிகள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்ரி படித்த பசங்களும் சரி, நிறைய விதமான விவசாயிகளுமே இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்லையும் சரி, டெலிகிராமு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிலேட்டட் வீடியோ. நம்ம ப்ராடக்ட்டில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது, என்ன மாதிரி விளைச்சல் தரும், அந்த மாதிரி ப்ராடக்ட் கண்டென்ட். தென் டெஸ்டிமோனியல்ஸ், என்ன மாதிரி ரிசல்ட் எடுத்தாங்க விவசாயிகள். தென் பிஃபோர் ஆஃப்டர் என்ன மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு, நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் இருந்துச்சு, ஆஃப்டர் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. தென் சீசனல் பேக்கேஜ், நம்மளோட வெஸ்டீஜில் வந்து இப்போ வந்து 22 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இப்போ 34,000 ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. அக்ரி வேல்யூ பேக் ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆஃபரும் சரி, அக்ரி 82 ஆஃபரும் சரி, இந்த மாதிரி ஆஃபர்ஸை பற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் வேலையை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது நல்ல ஒரு ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜ் எடுத்துக்கோங்க. அதாவது ப்ராடக்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு A to Z தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், ரெகுலராக ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். எங்கெல்லாம் அக்ரி மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். எங்கெல்லாம் அக்ரி ஜூம் மீட்டிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோமோ அந்த கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக அக்ரி நாலேஜ், அந்த ப்ராடக்ட் நாலேஜ்ங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ரெண்டாவது, ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் ஃபீல்டில் போய் டெமோ லெவலில் இறங்க முடியும். ஓகேங்களா? அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரி 82க்கும் சரி, அக்ரி அக்வாஜலுக்கும் சரி, ஈவன் அக்ரி ஹியூமிக்கும் சரி நீங்கள் வந்து டெமோ பண்ண முடியும். மூணாவது, ட்ரஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக டெமோ கொடுத்து நல்ல அந்த டெமோ மூலயமா அவங்க ப்ராடக்டை வாங்கி
அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ கொடுத்து அவங்கள வந்து ஒரு விதமான அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நாலாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும். அஞ்சாவது ரிசல்ட் எடுத்து கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை சார். நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வயல் எப்படி இருந்துச்சு, நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில விவசாயிகள் இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து டெஸ்டிமோனியலாக மாற்றிக்கோங்க. இப்படி இருந்த நிலத்தை வந்து வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் கொடுத்து மண்ணோட தன்மையை மாற்றி நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான விளைச்சலையும் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இதன் மூலயமா கூடுதல் வருமானமும் எடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் ரெஃபரல்ஸ், அந்த விவசாயி ஒரு டைம் நல்ல ரிசல்ட் எடுத்துட்டாருன்னா அந்த விவசாயிலே வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஊர் ஃபுல்லாகவே. தென் அதன் மூலயமா அவருக்கு வருமானம் வரும்போது அவர் வந்து ரெகுலராக வந்து அந்த வருமான வாய்ப்பை வந்து விடாமல் வந்து ப்ராடக்ட் வந்து நிறைய பேத்துக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஓகேங்களா? கண்டிப்பாக விவசாயிகளை எந்த அளவு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து நெட்வொர்க்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் பில்டிங் வந்து கிராமப்புறத்துகளில் மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிறது மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது சார். கண்டிப்பாக அந்த விவசாயிகளுக்கு அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக அக்ரி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம். மிக முக்கியமாக ஒரு விவசாயி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு மனிதரை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அவருக்கு நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தென் அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அந்த விவசாயிகள் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் விவசாயிகள் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பையும் சரி, நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் ஓரியன்டான வாய்ப்பையும் சரி உருவாக்கி தரதான் வெஸ்டீஜோட மிக முக்கியமான நோக்கம். கண்டிப்பாக நிறைய விதமான ஆஃபர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெஸ்டீஜ் நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். கண்டிப்பாக எந்த ஒரு கம்பெனியுமே எந்த ஒரு உரக்கடையிலுமே இந்த மாதிரி ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குது அப்படின்னு ஒரு கம்பெனியை நீங்கள் எங்கேயாவது காட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. இல்லை வேறு ஏதாவது விவசாயிகளை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் சார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இது மாதிரி நான் இது வரைக்கும் என் வாழ்நாள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்க முடியாத அளவு ஒரு வாய்ப்பை வந்து வெஸ்டீஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லாஸ்ட் மந்த்து இந்த 34,000 அக்ரி வேல்யூ பேக்கான ஆஃபர் வந்து விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற காரணத்தினால பார்த்தோன்னா இந்த மாதமும் அந்த பிஸ்னஸ் வந்து தொடருது. அதாவது ஜூனில் ஸ்டார்ட் ஆன இந்த அக்ரி வேல்யூ பேக் ஆஃபர் வந்து ஜூலையிலையும் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நிறைய விவசாயிகள் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மிக 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 என்ன சொல்கிறது மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஒட்டு பசையோ அந்த விவசாயிக்கு ஒரு மூட்டை யூரியா கொடுத்தாலே இல்லை ஒரு 200 ரூபா ஆஃபர் கொடுத்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வெஸ்டீஜ் நிறுவனம் நீங்கள் வந்து 34,000 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் வெஸ்டீஜ் ஒருத்துள்ள ப்ராடக்ட் நீங்கள் வந்து சிங்கிள் இன்வாய்ஸில் வாங்கும்போது 10,000 மதிப்புள்ள ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகள் வெஸ்டீஜை நம்புவாங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ல இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வேலையும் நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணுங்க. என்ன மாதிரி வந்து விவசாயிகள் மனநிலைமையில் இருக்காங்க, என்ன மாதிரி ஆஃபரை எதிர்பார்க்குறாங்கிறத பார்த்து தான் வெஸ்டீஜ் இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை வந்து நீங்க வந்து விடாதீங்க. ஏன்னா மந்த் எண்ட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவு இந்த ஆஃபரை வந்து விவசாயிகள் கிட்ட எடுத்துட்டு போறீங்களோ இதன் மூலயமா வந்து உங்களுக்கு அந்த ஊர் ஃபுல்லாவே ஒரு வந்து ஒரு 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 பேச்சு அடிபடும். ஐயோ இந்த ஒரு கம்பெனி இருக்குப்பா, இந்த கம்பெனி வந்து 34,000க்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10,000 மதிப்புள்ள ப்ராடக்ட் ஃப்ரீயாவே தாராங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த ஊர் ஃபுல்லாவே அடிபடும். அந்த ஊர்ல இந்த ஆஃபர் பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. தென் அது மட்டும் இல்லாம ஒட்டு பசைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட அக்ரி 82க்கும் அக்ரி 82ல இருக்கக்கூடிய 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்டுக்கும், அதாவது அக்ரி 82 3x100 mlக்கும் 12% ஆஃபர். எல்லா விதமான அக்ரி ப்ராடக்ட்டுக்கும் அக்ரி 82 கேட்டகரிக்கும் 12% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அக்ரி 82 500 mlக்கும் 5 லிட்டருக்கும் வர ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மந்த் எண்ட் வரதான், அதாவது இந்த ஜூலை பிஸ்னஸ் மந்த் எண்ட் வர மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதையும் விவசாயிகளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான என்ன சொல்றது ஒரு கிராப் ரிலேட்டட் ப்ரௌச்சர்ஸ் வந்து நாங்கள் கம்பெனி சைட்லேருந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல்லுக்கு விதை நேர்த்தியிலேருந்து அறுவடை பண்ணுற வரை என்ன மாதிரி வெஸ்டீஜ் உரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் சார் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக விளையக்கூடிய பயிர்கள். நிறைய பேர் கேட்பீங்க சார் மஞ்சளுக்கு ரெடி பண்ணலையா சார், பாக்குக்கு ரெடி பண்ணலையா சார், எங்கள் ஊரில் குச்சி நல்லா விளையுது சார், எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய விதமான யாருக்குமே தெரியாத ஒரு சில பயிர்கள் நாங்கள் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விவசாயிகள் இருந்தீங்க, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தீங்கன்னா சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி சைட்லேருந்து நிறைய ப்ரௌச்சர்ஸ் நிறைய விதமான லீஃப்லெட்டு ஒரு பயிரை பற்றியும் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அக்ரி ட்ரைனர்ஸ் ஆனால் நாங்கள் ஒரு எல்லா விதமான ஊரையும் கவர் பண்ணி என்ன மாதிரி ஊரில் என்ன மாதிரி வந்து விவசாயம் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து தமிழாக்கத்துலேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஈவன் மலையாளம் லாங்குவேஜில் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்லேயும் வந்து ரெக்கமெண்டேஷன் பிடிஎஃப் வந்து ரெக்கமெண்டேஷன் ஃபோட்டோ வந்து தமிழ்நாடு சேனல்லையும் கேரளா சேனல்லையும் ரெகுலராக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல்லுக்கும் சரி
தென் எல்லா விதமான காய்கறி பயிர்களுக்கும் சரி, அடியோரத்துல இருந்து தென் அறுவடை பண்ற வரை ஸ்ப்ரே எப்படி பண்ணணும், ஸ்ப்ரேக்கு என்ன மாதிரி வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், தென் தண்ணியில கரைச்சி விடும்போது, அதாவது ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கும்போதும் சரி, தென் தண்ணியில் வந்து ஃபெர்டிகேஷன் முறையிலையும் சரி, என்ன மாதிரி உரங்கள் கரைச்சி கொடுக்குங்கிறத கிளியராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் பல்லாண்டு பேர், அதாவது பிளான்டேஷன் கிராப்புக்கு வந்து என்ன மாதிரி முறையில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். தென் எல்லாருக்குமே நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் வந்து எல்லா விதமான பயிருக்கும் மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் கிராப் எல்லாத்துக்குமே தமிழாக்கத்துலேயும் சரி, மலையாள லாங்குவேஜ்லையும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, எல்லா பயிருக்கும் அஃபிஷியல் பேஜில் அவைலபிளாக இந்த லீஃப்லெட்டு பேம்ப்லெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது சார். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவு விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது, எந்த அளவு வந்து நீங்கள் வந்து விவசாயத்தில் வந்து என்ன சொல்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ரெகுலராக வெஸ்டீஜ் வந்து அந்த பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பயிருக்கும் போடக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனை அதை படிச்சுக்கிட்டே இருந்தாலே போதுமானது. நீங்கள் அதை விவசாயத்தை பற்றி அந்த பயிரை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த ப்ரௌச்சர்ஸை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும். இந்த ப்ரௌச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 months முன்னாடி பார்த்தோன்னா அக்ரி புக்லெட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புக்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு வந்து என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி பருவத்தில் என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன், அந்த 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 ப்ராடக்ட் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத A to Z இருக்கக்கூடிய ஒரு அக்ரி புக்லெட் தான். ஈவன் தமிழ்லையும் வந்துருச்சு, ஈவன் மலையாளம் லாங்குவேஜிலும், ஈவன் இங்கிலீஷில் கூட எல்லா விதமான டிஎல்சிபிலையும் அவைலபிளாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து இந்த மாதிரி ஒரு விவசாயத்தில் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அக்ரி புக்லெட்டையும் இந்த மாதிரி ப்ரோச்சர்ஸு லீஃப்லெட்டு பேம்ப்லெட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் விவசாயிகள் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்புவாங்க, ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, எல்லா விதமான மேக்ஸிமம் நீங்கள் அப்ளைனாக இருந்தீங்கன்னா உங்களோட டவுன்லைனுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ஒரு 3 மாதம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அக்ரி பிஸ்னஸ் வந்து எந்த லெவல் ஏறுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்வீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5 ஃபார்மரையாவது மீட் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன். ஏர்லி மார்னிங் வந்து மீட் பண்ண சூஸ் பண்ணுங்கள். அதாவது அதிகாலை 5:30லேருந்து அந்த 8 மணி, மேக்ஸிமம் ஒரு 8:30 9 மணிக்குள்ளே விவசாயியை மீட் பண்ண சொல்லுங்கள். ஒரு ஊருக்கு போகும்போது மினிமம் ஒரு 5 புது ஃபார்மரையாவது 5 புது விவசாயிகளாவது மீட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த ஃபார்மரை மீட் பண்ண அவங்கள ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி சார் உரம் போட்டீங்க, என்ன நாங்கள் வெஸ்டீஜில் இந்த மாதிரி உரங்கள் இருக்குது அதை பற்றி தெரியப்படுத்துங்க. ரெகுலராக அவர் வயலை வந்து விசிட் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டெமோ கண்டக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது ஒரு டெமோ கண்டக்ட் பண்ணுங்கள். அக்ரி 82 வச்சோ அக்ரி அக்வாஜில் வச்சோ டெமோ கண்டக்ட் பண்ணுங்கள். டெமோ கண்டக்ட் பண்ணும்போது ஒரு சில 1 2 விவசாயிகள் வச்சு நான் சொல்லலை, ஒரு 5 6 விவசாயிகளை வச்சு ஒரு டெமோ கண்டக்ட் பண்ணுங்கள். தென் அந்த டெமோ வந்து வீடியோ எடுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணுங்கள். தென் அந்த விவசாயி வந்து அதை ப்ரொமோட் பண்ணி அவர் வந்து வருமானம் எடுத்துட்டாரு, அதை ப்ரொமோட் பண்ணி அவர் வயலுக்கு போட்டு அவர் நல்ல விளைச்சல் எடுத்துட்டாருன்னா அதை வந்து வீடியோவை ஷூட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை எனக்கோ கூட ஷேர் பண்ணால் கூட நான் வந்து நம்ம தமிழ்நாடு சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். தென் அது மட்டும் இல்லாமல் எப்போ மீட்டிங் நடந்தாலும் சார், வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங்கும் போது அக்ரி ஒர்க் ஷாப்னா அதுக்கு மாடியூல் வேறு, அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங்னா அதுக்கு மாடியூல் வேறு. நீங்கள் அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங்கும் போது எல்லா அப்ளைன்ஸும் சரி, எல்லா டவுன்லைன்ஸும் சரி, உங்களோட விவசாயிகளை கூட்டு வந்து உட்காரவீங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் அக்ரி மீட்டிங் வரணும்னு கிடையாது. கண்டிப்பாக நிறைய விதமான விவசாயிகளை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன நடக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்படிலாம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு எங்கள் நிலத்தில் இந்த மாதிரிலாம் மாறுமா, எங்கள் நிலங்கள் இந்த மாதிரி மண்புழுலாம் திரும்ப வருமா, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் பெருகுமா அப்படிங்கிற ஒரு விவசாயி மைண்டுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உடனே வந்து அவர் வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே ஜாயின் பண்ண ஆரம்பிப்பார். அதனால் எப்போ மீட்டிங் எடுத்தாலும், எப்போ ஜூம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் ட்ரைனிங் ஆஃப்லைனில் நடந்தாலும் சரி, விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க. அதுதான் உங்களோட மிக முக்கியமான நோக்கமாக இருக்கணும். லாஸ்ட் ஒன்று, அன்னன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உங்கள் அப்ளைனை வந்து என்ன சொல்கிறது, உங்கள் அப்ளைனாக இருந்தாலும் சரி, அந்த உங்கள் டவுன்லைனாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ரெகுலராக வந்து இன்றைக்கி என்ன பண்ணீங்க, இன்றைக்கி எத்தனை ஃபார்மரை பார்த்தீங்க, இன்றைக்கி அந்த ஃபார்மர் என்ன ஒரு என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி ஒரு பேசிஸில், என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கும் டவுன்லைன்ஸுக்கு இருக்கணும். அந்த உங்களுக்கும் டவுன்லைன்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டு தான் அந்த டவுன்லைன்ஸுக்கும் அந்த விவசாயிகளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விவசாயத்தில் நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும். ஈவன் நான் சொல்கிறது மிக முக்கியம், நான் அகைன் சொல்லக்கூடிய விஷயம், இங்கே எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை விட விவசாயிகள் காலங்காலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா அதை விவசாயிகளுக்கு ஒரு சின்ன பொரியா சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுங்க. ஐயா, இந்த மாதிரி உரம் வாங்குனீங்கன்னா இந்த உரங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இந்த உரங்கள் வாங்குனீங்கன்னா நீங்க எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து டிபி ரேட்ல இவ்வளவு உரங்கள் கம்மியா கிடைக்கும். இந்த உரங்களை நீங்க இத்தனை பேத்துக்கு சொன்னீங்கன்னா இத்தனை ஏக்கருக்கான பொருள், இத்தனை ஏக்கருக்கான உங்களுக்கு அக்ரி ப்ராடக்ட் ஒர்த்தான பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த விவசாயிகள் அந்த பொருளை வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ப்ராடக்ட்ல ரிசல்ட் நல்லா இருக்கு. நம்ம ப்ராடக்ட்ல நெட்வொர்க்கை பில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தெரியும். இது மட்டுமே போதுமானது. அக்ரிக்கான வாய்ப்பை வந்து பில்ட் பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது, அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து அக்ரி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா சீசன் டைம்ல மட்டும் இல்ல சார், சீசன் இல்லாத டைம்லயும் நிறைய ஏரியால தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் கேரளால நல்லா அக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேலை வந்து ப்ரொமோட் பண்ணும்போது நெட்வொர்க் ஈஸியாக பில்ட் ஆகும். அந்த நெட்வொர்க் பில்ட் ஆன மட்டும்தான் நீங்க அக்ரியில வந்து விவசாயிகளை நெட்வொர்க் பில்டிங்ல விவசாயிகளை வந்து நெட்வொர்க்குள்ள கொண்டு வரும்போது தான் உங்களுக்கான பில்டிங் வந்து அந்த அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆரம்பிக்கிறது இந்த கிராமப்புறத்துல இருந்து தான். அது வந்து ஆரம்பிக்கிறது இந்த அக்ரி பிசினஸ்ல தான். கண்டிப்பா எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் அக்ரியை பற்றி எதுவுமே தெரியாத டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் ரெகுலராக ஃபீல்டு விசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்ரியில் வந்து சக்சீட் பண்ண முடியும். ஃபீல்டு விசிட் பண்ணுங்கள், ரெகுலராக டெமோ கொடுங்க, ரெகுலராக வந்து அந்த விவசாயிகளை சந்திங்க, அந்த ட்ரெஸ் ஃபில் பண்ணுங்கள், விவசாயிக்கு நல்ல ரிசல்ட் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக விவசாயத்தில் மட்டும் இல்லாமல் வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிஸ்னஸ்லையும் நீங்கள் வந்து சக்சீட் அடையணும்னு சொல்லிட்டு இன்னைக்கான செஷன் வந்து என் பண்ணிக்கலாம். தென் வந்திருந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஏஎஸ்எம் பாஷா சாருக்கும் அசோக் சாருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிட்டு இன்னொரு மீட்டிங்ல வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச் செந்தில்குமார் சார். ஸோ யூ ஆர் வண்டர்ஃபுல் செக்ஷன். ஐ ஹோப் இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வெஸ்டீஜ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியல் இருக்கு. அந்த பொட்டென்ஷியலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் வால்யூம் தரக்கூடிய கேட்டகரியாகவும் வெஸ்டீஜ் மாறிக்கொண்டு இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு செந்தில்குமார் சார் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் செந்தில்குமார் கொடுக்கக்கூடிய ஐடியாஸை நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் நியூ ஜென்ரேஷன் ஓப்பன் பண்றதுக்கான ஒரு செக்மெண்ட் அக்ரிகல்ச்சர் செக்மெண்டா இருக்கு. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த ரைட் திங்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டுக்கான சீசன் டைம். ஸோ இந்த சீசன் டைம்ல இந்த மாதம் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆஃபர் இருக்கு. 34,000க்கு இன்னைக்கு ப்ராடக்ட்டை பை பண்ணும்போது ஒரு ஃபார்மர் 10Kக்கான ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயா எடுக்க முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர். அதை நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உட்காந்து அந்த ஃபார்மருக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறதன் மூலயமா மட்டும்தான் அவருக்கு அது புரிய வைக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க, அதை கால்குலேட் பண்ணுங்க. அதில் கால்குலேட் பண்ணுறதுல இது சந்தேகம் இருந்ததுன்னா செந்தில்குமார் சாரையோ என்னையோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க. இன்னைக்கு அக்ரிகல்ச்சரில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் வால்யூம் அக்ரிகல்ச்சர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸை வந்து உபயோகப்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு செந்தில்குமார் சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க அக்ரிகல்ச்சருக்கான ஒரு விவசாயத்துக்கான பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பயிற்சிகளை பயன்படுத்திக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு வெஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் வளர்றதுக்கான எல்லா வகையான ட்ரைனிங்ஸையும் ஐடியாஸையும் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா டீச்சிங் டியூஸ்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம டீச்சிங் டியூஸ்டேக்கு அவங்களோட வில்லிங்னஸோட இன்னைக்கு வந்து நம்ம டீச்சிங் டியூஸ்டே ஜாயின் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்க ஜஸ்ட் ட்ரைனிங்கா பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போனீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்தவித அப்கிரேடும் உங்களுடைய நெட்வொர்க்ல இருக்காது. வெறும் மீட்டிங் ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்றது மூலியமா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்க என்னைக்கு ஃபீல்டில் போய் ஃபார்மர்ஸை பார்த்து இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அப்பதான் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் நெட்வொர்க் பெரிய லெவலில் ஓப்பனிங் ஆகும். ஸோ நிறைய கற்றுக்கோங்க. நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இடங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் உங்கள் வால்யூமை கொண்டு போங்க. விஷ் யூ ஆல் த சக்ஸஸ், விஷ் யூ வெல். மற்றும் ஒரு அருமையாக டீச்சிங் டியூஸ்டே அவங்க சந்திக்க நான் காத்துட்ருக்கேன். ஸோ இந்த டீச்சிங் டியூஸ்டே மாதிரியே உங்கள் டீச்சிங் டியூஸ்டேஸ் வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான செக்ஷன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ மிஸ்டர் சந்திகுமார் சார், கிவிங் a great section. Thanks for everyone for joining with us. Thank you so much. Wish you well.